ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, முத்துனா வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஊக்கையா? எஸ், இந்த வீடியோ முழுக்க வட சென்னையை பற்றி தான் இருக்க போகுது. வட சென்னையோட ரிவ்யூஸ்டாக இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க. அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? வட சென்னைனாலே நம்மளுக்கு தனுஷ் ஞாபகம் வர்றாரோ இல்லையோ, முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம ராஜன் தான். இந்த ராஜன் கேரக்டர் ஒரு சின்ன டைலாக் கூட அது பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். ராஜனோட கேரக்டர் என்னதான் கொஞ்சமா இடத்துல வந்திருந்தாலுமே அந்த கேரக்டருக்கான ரீச் வந்து பயங்கரமா இருக்கு. தம்மா துண்டாங்கிறதாண்ட அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது, அவ்வளோண்டாங்கிறதாண்ட அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. மன்றத்துல போயிட்டு இந்த பேப்பர் ஓடிமா நான் இல்ல அப்படின்ற அந்த டைலாகா இருக்கட்டும். ஒரு 3 சீட்டு வேலை எல்லாம் என்னாண்டு வச்சுக்காத, வளர்த்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். இது வரைக்குமே அந்த அரசியல்வாதி நமக்கு நல்லதுதான் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ராஜன் வந்து இல்ல இவன் நம்ம ஊரவே அழிக்க போறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது கண்டிப்பா அந்த யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும். இந்த இடத்துலதான் அவர் வெளியே வருவாரு. அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகும். பண்ண முடியாதுன்னு சொன்னா வேற ஆள் பண்ண போறான், அதுக்கு நம்மளே பண்ணிட்டு போலாமே. செந்தில், இவ்வளவு நாள் நம்ம வாயத்துக்கு போராட்டம் பண்ணியிருந்தோம்டா. இப்போ ஊருக்காக போராடுறதுன்னு இறங்கிக்கிறோம். இதுக்கப்புறமும் ஊக்கடிக்கிறது அது பண்ணியிருந்தோம்னா நம்மளால ஊருக்கே பிரச்சனை ஆயிண்டா. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு இந்த கேரக்டர் ஸ்கிரீன் பிளே உள்ள போறோமோ அந்த அளவுக்கு இந்த செட்டா இருக்கட்டும், இந்த கடலோரத்துல இருக்கிற கிராமத்துல எடுத்த சீனா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, தாறுமாறா பண்ணிருக்காங்க. கேரக்டருக்குன்ட்டு ஒரு சின்ன ஹைப் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். இப்படிதான் கொண்டு போகணும் படத்தை, இந்த இடத்துலதான் இந்த படத்தோட ஹைப் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரின்னு பார்த்தா இந்த படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஹைப் மூவ்மெண்டா தான் இருக்கும். ராஜன் கொல்றதா இருக்கட்டும், அன்பு இந்த ஊருக்காக நிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஜாவா பண்ணி குத்திட்டு அந்த சீன் அன்பு போய் குணா கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், அடுத்து குணா அவன் தம்பியை சரண்டர் பண்ணி அதுக்கப்புறம் அன்பை காப்பாத்துறதா இருக்கட்டும், அதுக்காக அன்பு எனக்காக விசுவாசமா இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சீன் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். ஏன்னா வட சென்னை பத்தி பேசணும்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எல்லாம் கண்டிப்பா பத்தாது. பொதுவா எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த லீனியரா இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அடுத்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க, லாஸ்டா வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. நிறைய படத்தோட ஃப்ளோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், லீனியரா இருக்கும். நமக்கு டிஃப்ரெண்டா எது ஃபீல் ஆகுதுன்னா அந்த நான் லீனியர் ஒரு கான்செப்ட் வரும்போது தான். முதல்ல ஒரு கொலையை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் கேரக்டர் இன்ட்ரோடியூசிங், அதுக்கப்புறம் அந்த கொலை ஏன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன். இப்படி போகும்போது நமக்கு சஸ்பென்ஸோட சேர்ந்து நிறைய சீன்ஸும் கிடைக்கும், நிறைய கேரக்டர் இன்வால்வ்மெண்ட் இருக்கும், புது டிஃப்ரெண்டான ஃபீல் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் லீனியர் படம் தான் இந்த வட சென்னைன்னு சொல்லலாம். முதல்ல ராஜனை கொண்டு வந்து காமிப்பாங்க, ராஜன் தான் செத்தாருன்னு காட்ட மாட்டாங்க, ஒரு கொலை நடந்திருக்குன்னு காட்டி அதுக்கான ஆரம்பம் எங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டு போட்டு நடுவுல போயிட்டு அதுக்கப்புறம் அன்பு ஏன் குணாக்காக விசுவாசமா இருக்கான், அதுக்கு ஏன் செந்தில குத்துனா மாதிரிலாம் ஒரு கட் போட்டு இங்கிருந்து லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் உள்ள வந்து. சோ இந்த மாதிரி நிறைய நான் லீனியரா இருக்கும் போது எப்படி இருக்கும்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து படத்துக்குள்ள என்கேஜ்மெண்டா இருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நடக்கும் போது இது ஏன் நடந்துச்சு, ஓ இது இதுக்குதான் நடந்துச்சு, அதுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிடைக்கும். அடுத்து பார்க்கும்போது இதுக்குதான் நடந்தது போல, ஓ அது இதுக்குதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் நடக்கும். எப்படி சொல்லணும்னா முதல்ல ராஜனை கொண்டுருவாங்க, அது ஏன் கொண்டாங்கன்னு நமக்கு பாதிக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ இவர் தாங்க செத்தது போல, இந்த மாதிரி அந்த கத்தி போடுற சீனை காட்டுவாங்க. சோ இந்த மாதிரி வட சென்னை பொறுத்த வரைக்கும் நான் லீனியரா போனதுனால இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசலாம். நிறைய படத்துல வந்து போயிட்டு முதுகுல எல்லாம் குத்துன மாதிரி எல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் இருந்தாலும் முதுகுல குத்துன மாதிரி எல்லாம் காட்டவே மாட்டாங்க ஹீரோவை. இந்த படத்துல நம்ம இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி அன்பு வந்து செந்தில குத்தும் போது நமக்கே ஒரு ஷாக் இருக்கும். ஒரு ஹீரோ போயிட்டு முதுகுல குத்திட்டாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த டவுட் இருந்திருக்கும், ஏன் இப்படி குத்துனாரு அப்படின்னு. அப்போ அந்த ராஜனை குத்துனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது செந்தில் வந்து இவனை குத்துனா, அதனால அன்பு வந்து செந்தில முதுகுல குத்துனா அப்படின்ற மாதிரி பேரலா நம்ம அன்பு எப்படி ராஜன் கிட்ட போர்டு கத்துக்கினாரோ அதே மாதிரிதான் அன்பு கிட்ட நம்ம எல்லாரும் போர்டு கத்துப்பாங்க. அப்படி ராஜன் ஊருக்காக கூட காலி பண்ணக்கூடாது அப்படின்ற அரசாங்க அதிகாரி எதிர்த்து நின்னாரோ, துட்டு வச்சிருக்க வெளியூருக்கார ஏழை எடுத்துருவான், தொழில் செய்ய வரவன் தனியா இருப்பானா, மொத்த குடும்பத்தை இட்டுன்னு வந்து இங்கே வச்சுக்குவான். அவனுக்கு கல்லும் தெரியாது மரமும் தெரியாது. நாளைக்கு நாங்கள் தொழில் செய்ய கடலோரம் போனால் எங்களை பார்த்து பயமாகுதுன்னுவான். நாங்கள் கருவாடு காய வச்சா கவுச்சி அடிக்குது, என்னால் இங்கே வாய முடியலன்னுவான். நீங்கள் போலீஸை விட்டு எங்கே லட்சம் தொத்துவீங்க. சொந்த ஊரில் எங்களுக்கு பொறுப்பு இல்லாது வெளியூருக்கு வேலை தேடி போவோம், எங்கள் பிள்ளைங்களாம் இங்கே சோத்துக்கு லாட்டரி அடிக்கணுமா? அதே மாதிரிதான் அன்பும் அரசாங்க அதிகாரி எதிர்த்து நின்றுப்பாரு. உங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதனால உங்க லைஃப் நல்லா இருக்கும். இங்க இருக்கிற ஜந்துகோசரம் அவ்வளவு பெரிய ரோடு போடுறீங்க, இங்க இருக்கிற மிச்சம் மீதியும் திருடின்னு போட்டு தானே, அது எங்களை வச்சே திருடுறீங்க. நாங்க வளர்ந்த ஆத்தா குப்பையாக்கி உங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு குத்துறீங்க. ஆனா வேலைக்கு போற நோய் வந்து செத்து போறானே, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டாதோ இந்த மாதிரி எங்க ஆளுங்களை வச்சு எங்களை மிரட்டுறீங்க, போலீஸை விட்டு அடிக்கிறீங்க. தேதானா வேலையா போச்சு உங்களுக்குலாம், தப்பாத்துக்காதனா.
உன்னெல்லாம் வச்சுதான் இதை பண்ணுகிறானுங்க இவனுங்களுக்கு பயந்துட்டு நாங்க இந்த ஊரை விட்டு போகணுமா? அதெல்லாம் வேற யாராண்டியாவது போய் சொல்லுண்ணா. இங்கதான் இருப்போம், எங்க மேல வேணா ரோடு போட சொல்லு. ஸோ இந்த மாதிரி பேரலாம் நடக்கும்போது இது வந்து கர்மான்னு சொல்ல முடியாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அறுவடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் படம் ஒரு மாதிரி நான்லீனியரா போனாலும் பேக்ரவுண்ட்ல நம்ம வெற்றிமாறன் சாரோட வாய்ஸ் ஓவர் கேட்கும் போது தான் இந்த படம் இந்த சீன் வந்து இதுதான், இந்த சீன் வந்து இதுதான் நம்மளுக்கு கன்வே ஆகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு தூண்னு சொல்லலாம். அன்பா இருக்கட்டும், செந்திலா இருக்கட்டும், நாவா இருக்கட்டும், வேலா இருக்கட்டும், ராஜன் கேரக்டரா இருக்கட்டும், பத்மான்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு தூணுன்னே சொல்லலாம். இந்த படத்தை கொண்டு போன விதத்துல சொல்லலாம். இந்த படம் வெற்றியானதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு காரணம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பாரு, ஆதரி இருப்பாங்க. இந்த மாதிரி தான் கதை போகும். மோஸ்ட் ஆஃப் த பிலிம் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த படத்தோட வெற்றி வந்து நான் லீனியரா இருக்கட்டும், நாட் டூ வந்து கன்ஃபியூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், சீன் கொலாபரேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல பேச. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் தமிழ் சினிமால ரொம்ப ரேர் தான். மேபி இந்த சைக்கோ படத்துல வேணா இந்த மாதிரி பண்ணலாம், கமர்ஷியல் பிலிம்லயும் இந்த மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒரு ஆதாரம் தான் இந்த வட சென்னை அப்படின்றது. இந்த படத்தை பத்தி பேசணும்னா நம்ம 2 மணி நேரம் கூட பேசலாம். ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒருத்தரை பத்தி பேசணும்னாலும் ரொம்ப பேசலாம். இந்த வீடியோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், வட சென்னையை கரைச்சு குடிச்சுவேன், வெற்றிமாறனோட தீவிர ரசிகன். அவனை கூப்பிட்டு வந்து நான் வேணா ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோல முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்க போகுது. இப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. எனக்கு பிடிச்சதை எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் போடுறேன். சோ இதை விட பெரிய வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா போடலாம். ஏன்னா வட சென்னையை பத்தி பேசணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசினா பத்தாது. வட சென்னை தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன் செந்தில் கிட்ட கூட்டு போயிருவாங்க அன்புவை. செந்தில் சொல்லுவாரு, நீ ஏன் பிளாக் உள்ள இருக்க, சூப்பரன் கூட உன் மேல கை வைக்க வைப்பான் அப்படின்னு சொல்லும் போது அன்புக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு அழுக்கு லூங்கி சட்டை போட்டு நிப்பாரு. இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லேபில் இருக்கிறான்னு கணக்கு. ஏன் லேபில் இருக்கிறானா சூப்பரன் கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். போ தைரியமா இருக்கு. சரிண்ணா. ஒரு சீனுமே இவங்களுக்குன்ற மாதிரி ஒரு சீனும் செதுக்கிருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோட எண்டு ரெக்கார்டாவே காணணும். நானும் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு எல்லாம் பேசி எடிட்ல உட்காரும் போது தான் தெரியும் இந்த வீடியோல இந்த அவுட் ரெக்கார்ட் ஆகல. அதனால இந்த வீடியோவை வேற இடத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா போச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். போயிட்டு தூங்குங்க. குட் நைட்.